கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று கூட்ட நெரிசலில் காயமடைஞ்ச இருவர்கிட்ட சிபிஐ விசாரணை நடத்தி வருவதா தகவல் வெளியாக இருக்கு. விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், வணக்கம். மொத்தம் எத்தனை பேர் இந்த விவகாரத்தில் காயமடைஞ்சிருந்தாங்க? அவங்க எல்லார்கிட்டயுமே விசாரணை நடைபெறுகிறதா? என்ன நிலவரம்? வணக்கம். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது 41 பேர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இந்த நிலையில் சிபிஐ விசாரணையானது கடந்த மாதம் 17ஆம் தேதியிலிருந்து கரூரில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த ஒரு வாரமாக அந்த வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், வியாபாரிகள் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. மேலும் அந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்கும் பணிக்காக வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடமும் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை 35க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் விசாரணை தொடர்ந்து நடைபெற்ற நிலையில் நேற்று அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த பாதிக்கப்பட்ட நபர்களை அழைத்து விசாரிப்பதற்காக அவர்களுக்கு சிபிஐ அதிகாரிகள் அழைப்பாணை கொடுத்திருந்தனர். அந்த அழைப்பாணையின் பெயரில் நேற்று முதல் நாளாக பாதிக்கப்பட்ட அந்த காயமடைந்த நபர்கள் 5 பேர் விசாரணைக்கு ஆஜராகி அவர்கள் நேரில் கண்டவையும் அவர்களுக்கு உண்டான பாதிப்பு குறித்தும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த சிகிச்சை உள்ளிட்டவைகள் குறித்து வாக்குமூலம் அளித்திருந்தனர். இந்த நிலையில் 2வது நாளாக இன்று மேலும் இருவர் தற்போது விசாரணைக்கு அந்த சிபிஐ அலுவலகத்துக்கு ஆஜராகி இருக்கின்றனர். அவர்களும் தங்களுக்கு நேர்ந்த அந்த காயங்கள் மற்றும் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை உள்ளிட்டவை குறித்து வாக்குமூலம் அளிக்க உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.